Hey all, welcome back to my channel Joe's Creation. இன்னைக்கு இந்த வீடியோல ஆரி பிளவுஸோட ஸ்லீவ் ஒர்க் தான் பார்க்க போறோம். ஸோ saree பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸ்கெட் கலர்ல லைட் பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ சாரியோட மாங்கா டிசைன் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி ஷேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாரீக்கு எப்படி நம்ம ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ் ஒர்க் பார்க்கலாம். ஸோ கிளைண்ட் வந்துட்டு ரெஃபரன்ஸ் இமேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரெஃபரன்ஸ் இமேஜ்லேயே சில கஸ்டமைசேஷனும் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறதுக்காக கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேக் ஸ்டிச் போட்டு ஜரி லைன் வந்துட்டு ஒரு 4 லைன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஜரி பார்த்தீங்கன்னா நான் காப்பர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், A1 பிராண்டில். நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ சுகர் பீட்மே ரெண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து A ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பீட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 0.8 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும். நீங்கள் சின்ன சின்ன ஒர்க்ஸாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுக்கும். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க்ஸ் எல்லாமே நீட்டாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது. ஸோ சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் பேஸ் பண்ணுறதுக்குமே நீங்கள் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பீட் லோட் பண்ணுறதுக்கு நான் கோதுமை பீட், சீக்வன்ஸ், அப்புறம் கொஞ்சம் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி நான் வந்து லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 4 பீட்ஸ் வச்சது பக்கத்தில் வந்து 2 பீட்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த பீட்ஸ் எல்லாமே நம்ம லோட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த பார்டர் ஒர்க்கில் இந்த மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவே வந்துட்டு நம்ம ஸ்லீவில் 2 பார்டராக வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ கீழே வந்துட்டு அந்த பார்டர் டிசைன் கொடுத்தாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட் லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 பீடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே காப்பர் கலரில் 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதோட பீட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் பார்டரில் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட் தான் இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை பீட், சுகர் பீட், ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் 3 பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக வைக்கும்போது ஒரு சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாட் தள்ளி தள்ளி இந்த ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நான் புட்டாஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நீட்டாக இருக்கும் புட்டாஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது. ஸோ புட்டாஸ் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம ஜர்தோசியில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஜர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த சைஸில் எல்லா ஜர்தோசியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு புட்டாஸ்க்கு 3 ஜர்தோசி நமக்கு தேவைப்படும் இந்த சைஸில். ஸோ அதுக்காக நான் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா புட்டாஸ்க்குமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஜர்தோசியை கட் பண்ணி நம்ம தனித்தனியாக அந்தந்த பிளேஸில் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த புட்டாஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறோமோ அதில் தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஜர்தோசி சைஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஜர்தோசிலாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே புட்டாஸ்க்கு வைக்கிறதுக்கு தான். ஆனால் அந்த சைஸை விட கொஞ்சம் சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நார்மல் நீடிலில் நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ண த்ரெட்டை வந்துட்டு நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நார்மல் நீடில்லே வந்துட்டு இந்த புட்டாஸ் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கே புட்டாஸ் போடணுமோ அங்கேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம் நீடில் மூலமாக. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஜர்தோசியை வந்துட்டு நீடிலில் வந்துட்டு லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கேருந்து த்ரெட் எடுத்தோமோ அங்கேயே வந்துட்டு மறுபடியும் அந்த ஜர்தோசி நீடில் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப்பில், அதாவது ரொட்டேட் ஆகி வரும் ஜர்தோசி. ஸோ அந்த டிசைனில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டீங்க அப்படின்னா ஜர்தோசி வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக நிற்கும். இப்போ வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக அந்த ஜர்தோசிக்குள்ளேயே வந்துட்டு அந்த நீடில் விட்டு எடுக்க போகிறோம். த்ரெட்டை வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைனை வந்துட்டு ஆரி நீடில்லையும் நம்ம ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி நார்மல் நீடில்லையும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜர்தோசியை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டர்லேருந்து நம்ம இன்னொரு நூல் வந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இதை விட சின்ன சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்துட்டு லோட் பண்ணி நம்ம இந்த மாதிரி லைன் மாதிரி கொடுக்கலாம் இந்த ஜர்தோசியில். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா புட்டாஸ் டிசைன் வந்துட்டு இதுதான். ஸோ இதே மாதிரி 3 ஜர்தோசி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மேலே வச்சுருக்கோம்ல பீட்ஸ் டிசைன், அதே மாதிரி வரும் ஜர்தோசி டிசைன். கிளைண்ட் சென்ட் பண்ண ரெஃபரன்ஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டனால நம்ம வந்து புட்டாஸ்க்கு மட்டும் ஜர்தோசி கொடுத்துட்டு ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாமே பீட்ஸ் அண்ட் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் சென்ட் பண்ணி அதை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பண்ணணும்னா கூட இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம அந்த டிசைனே கொண்டுட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இந்த கிளைண்ட்டுக்கும் இந்த ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் இந்த பார்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஸோ த்ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு மாங்காய் டிசைனில் ப்ரௌன் ஷேட் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த கலர் தான் நான் எடுத்திருக்கேன்.
ஸோ வந்துட்டு நான் 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக நமக்கு 12 வரும். 2 கோதுமை பீட் இருக்க இடத்துல 3 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும் 2 சைடுமே. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு 2 ரொட்டேட் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பீட் ஷேப்புக்கும் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் சென்ட் பண்ணி அதுலேயுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 4 கோதுமை பீட் இருக்கிற இடத்துல நம்ம 2 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ஸோ பார்டரோட த்ரெட் ஒர்க் வந்துட்டு நான் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்குமே இந்த மாதிரி 2 ரொட்டேட் பண்ணி நீங்கள் 2 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. செகண்ட் பார்டர் ஒர்க்கில் நம்ம பீட் ஷேப் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறோம். மொத்தமாக 5 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்கணும். ஸோ பார்க்கறதுக்கு நம்ம பீட்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா பக்கத்தில், அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு சென்டரில் வந்துட்டு நம்ம ஸ்டோன் பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் குந்தன் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் காப்பர் கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்க பார்டரில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கோல்ட் கலரில். ஸோ சீக்வன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதே கலர் ஸ்டோன் எடுத்து நம்ம நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் லைன் வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்லீவ் வந்துட்டு ஓவராலாக கஸ்டமைஸ் பண்ணது எப்படி தான். ஸோ கிளைண்ட் வந்துட்டு எப்படி நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் அமிச்சாங்களோ அதே மாதிரி இந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேக் நெக் டிசைன் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஓவராலாக இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கிளைண்ட் கேட்ட மாதிரியே வந்துட்டு அவுட்கம் வந்துருந்துச்சு. ஸோ கிளைண்ட்டுமே சாட்டிஸ்ஃபைட். இந்த மாதிரி ஆரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஜோஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.